ஹாய் எவ்ரிவன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர் பத்தி பார்க்க போறோம்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் பர் செக்ஷன் 5 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. இது பில் ஆஃப் ஆக்ட் உடைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உடைய டெஃபினிஷன். As per section 5 of the Negotiable Instrument Act, bill of exchange is an instrument in writing containing an unconditional order. இன்ஸ்ட்ருமெண்ட்னா எதே விதமான டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஏதாவது சீட்டாக இருக்கலாம், ஏதாவது ஃபார்மாக கூட இருக்கலாம். இது எழுத்து வடிவமாக இருக்கணும். இதை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும். டைரக்டிங் எ சர்டன் பர்சன் டு பே எ சர்டன் சம் ஆஃப் மணி. அதாவது அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது நான் சொன்ன ஆளுக்கு இந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் எந்த விதமான கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது அவங்க ஏதாவது வேலை சேர்ந்தால் தான் நீங்கள் இந்த காசு கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் இல்லை. பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்குதோ, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதோ, பில் இருக்குதோ அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்கிறது தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் கூட எடுத்துக்கலாம். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யார் யார் பார்ட்டிஸ் இருக்காங்க? அதில் 3 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒன்று ட்ராயர், ஒன்று ட்ராயி, ஒன் பேயி. ட்ராயர்ன்றது யாருன்னா, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யார் உருவாக்குறாங்களோ அவங்கள ட்ராயர்னு சொல்லுவோம். அதாவது இந்த டாக்குமெண்ட்டை தயாரிக்கிறாங்க. நீங்கள் எனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும், 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும்ட்டு யார் இந்த டாக்குமெண்ட் எழுதுறாங்களோ அவங்கள ட்ராயர்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, யார் காசு கொடுப்பாங்களே அவங்கள ட்ராயின்னு சொல்லுவாங்க. இப்போ யாருக்கு காசு கொடுப்பாங்க அவங்கள நம்ம பேயின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக் எடுத்துக்கணும்னா, நான் ஒரு 10,000க்கு செக் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பேங்க், எஸ்பிஐ பேங்க்லேருந்து செக் புக்லேருந்து எழுதுறேன். இப்போ நான் எழுதுறதுனால நான் ட்ராயர் ஆகிறேன். இது எந்த பேங்க் கொடுக்கும் காசு? எஸ்பிஐ பேங்க் கொடுக்கும். இந்த எஸ்பிஐ ட்ராயி ஆகிடுவாங்க. இவங்க யாருக்கு கொடுப்பாங்க செக்கு? நான் யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும்? இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் செக் இஷ்யூ பண்ணியிருப்பேன். அவங்க போயிட்டு எஸ்பிஐ பேங்க்கில் கொடுத்ததையும் என் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுப்பாங்க. அதனால் அவன் பேயி ஆகிடுறான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். There is a company called Sidhu purchases spare parts for credit from a supplier called Soma for 50,000 that has to be paid in 30 days. சித்துன்றவர் சோமான்றவர்கிட்ட இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாரு. எது கடனுக்காக வாங்குறாரு? எவ்வளோ கடனுக்காக? 50,000 ரூபாய் கடனுக்காக வாங்குறாரு. இப்போ சித்து சோமாக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும். சோமா என்ன பண்ணுறாரு? ஒரு ரா மெட்டீரியல்ஸ் இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்குறாரு. அந்த கம்பெனியோட பேர் அசோக். ஸோ சோமா சித்துக்கிட்டேருந்து எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுத்தாரோ அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அசோக் கிட்டேருந்து சோமா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாரு. இப்போ சோமா என்ன பண்ண முடியும்னா, சோமா மே ஆர்டர் சித்து டு பே த அமௌண்ட் டு அசோக். சோமா சித்துக்கு ஆர்டர் பண்ணலாம், நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை அசோக்கு கொடுத்துருங்கன்ட்டு ஒரு ஆர்டர் போடலாம். இந்த ஆர்டர் இஸ் கால்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மஸ்ட் பி இன் ரைட்டிங். எதே ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் அது எழுத்து முறையில் இருக்கணும். இட் மஸ்ட் பி டேட்டட் அண்ட் ஸ்டாம்ப்டு. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சரியான டேட் எழுதியிருக்கணும், அது ஸ்டாம்பும் பண்ணியிருக்கணும். இட் மஸ்ட் பி சைன்ட் பை த ட்ராயர். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்க கிளியராக சைன் பண்ணியிருக்கணும். தி நேம் ஆஃப் தி ட்ராயர் மஸ்ட் பி கிளியர்லி மென்ஷன். சில டைமில் நீங்கள் சைன் பண்ணும்போது உங்களுடைய பேர் ரொம்ப கிளியராக தெரியாது, அதனால உங்கள் பேர் தெரிகிற மாதிரி அங்கே பிரிண்ட் அடிச்சிருக்கணும். த ஆர்டர் மஸ்ட் பி அன் அன்கண்டிஷனல் ஒன். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கன்னு நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இல்லை இவர் ஏதாவது வேலை சேர்ந்தால் தான் நீங்கள் 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னோன்னா அது கண்டிஷ்னல் ஆகிடும். ஸோ நீங்கள் அன்கண்டிஷ்னல்னா என் ஃப்ரெண்டுக்கு 50,000 ரூபாய் கொடுங்கன்னு ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, அது அன்கண்டிஷ்னல். ஸோ அவர் உங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துன்னு போயிட்டு ஒரு தேர்ட் பர்சன் கொடுத்தாருன்னா அந்த தேர்ட் பர்சன் அவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருவாரு வித்தவுட் எனி கண்டிஷன். திஸ் இஸ் கால்ட் அன்கண்டிஷ்னல். இட் மஸ்ட் கண்டெயின் an order to pay money and not goods. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வெறும் காசு பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் எதே விதமான கூட்ஸோ ஏதோ ஒரு செயினோ ஒரு கோல்டு ரிங்ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது.
The sum payable must be specified. நீங்க எவ்வளோ காசு குடுக்க ஆர்டர் பண்றீங்களோ, அத கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். நீங்க அவங்களுக்கு சும்மா காசு குடுன்னு சொல்லக்கூடாது. நீங்க ரூ. 50,000 குடுக்கணும். இத கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். The money must be payable to a definite person or to his order or to the bearer. இது யாருக்கு கொடுக்கணுன்றது கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு கொடுங்கன்றது ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள பேரர்ன்னு சொல்லணும். The amount should be paid within a stipulated time. இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கிளியர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 மாசம் விட்டு இந்த அமௌண்ட் கொடுங்க, 2 மாசம் விட்டு இந்த அமௌண்ட் கொடுங்க, இல்லை ஒரு 4 மாசம் விட்டு அமௌண்ட் கொடுங்கன்னு. இட் மஸ்ட் ஹேவ் adequate ஸ்டாம்ப் டியூட்டி at the prescribed rate. இப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டாம்ப் டியூட்டின்னு இருந்ததுன்னா அது கரெக்டாக பே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். It is a valid evidence of debt. It is a full proof of indebtedness. அதாவது ஒருத்தர் எனக்கு கடன் கொடுக்கணும்னு நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதியிருக்கிறேன். அது கடன் வாங்கினவரும் அது சைன் பண்ணியிருப்பாரு. அப்போதான் இது வேலிட் ப்ரூஃபாக இருக்கணும். நாளைக்கு அவர் கடன் கொடுத்தவர் இல்லை எனக்கு கொடுக்கலன்னு சொன்னால் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் கோர்ட் ஆஃப் லாவில் எடுத்துன்னு போயிட்டு எவிடன்ஸாக காமிக்கலாம். Since the date of payments is fixed, debtor knows when he has to pay and the creditor knows when to expect his money. அதாவது இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு எனக்கு காசு வரணும், என்னைக்கு காசு கொடுக்கணுன்றதுக்காக. அதனால 2 பேருக்கும் என்ன பிளான் பண்ணிக்கணுன்றது க்ளீனாக தெரியும். The creditor can allow credit and at the same time capital is not locked up. நீங்கள் இது கிரெடிட்டாக வாங்குறதால நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆன பிறகு அதெல்லாம் சேல் ஆன பிறகு உங்கள் ரா மெட்டீரியல்ஸ் யார்கிட்ட வந்து வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட காசு கொடுத்துடலாம். இல்லாட்டி நீங்கள் எல்லாமே உங்கள் பாக்கெட்லேருந்து செய்யணுன்னா அந்த சேல் ஆகிற வரைக்கும் அந்த பணம் லாக் ஆகிட்டு இருக்கும், எதுவும் யூஸ் இல்லாமல். Since it's a negotiable instrument, it can easily be transferred in settlement of debts. இது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு அர்த்தம். இப்போ செக்கு நான் ஏலேருந்து பி கொடுத்தேன்னா, ஓப்பன் செக்கு கொடுத்தேன்னா அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. இஃப் இட்ஸ் இந்த பியரர்ஸ் நேம், பியரர் எடுத்துன்னு போய் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுத்தாருன்னா அவருக்கு பணம் கிடைச்சிடும். இட் இஸ் ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் ரெமிட்டிங் மணி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இந்த 1881 வந்ததால் இது அட்வான்டேஜாக செய்திருக்காங்க. பட் இப்போல்லாம் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஒன் கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிக்கும் ஆன்லைன் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி ஆஃப் பில்ஸ் என்ஹான்சஸ் கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதால நிறையா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆகும், கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். If the drawer is in need of money, the bill can be converted into cash by discounting it with the bank at a very nominal price. இப்போ நான் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 3 மாதம் விட்டு பணம் கிடைக்கும். பட் எனக்கு 1 மாதம் விட்டு எனக்கு பணம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணலான்னா ஒரு பேங்க்கிட்ட போயிட்டு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு நீங்கள் இந்த காசு எனக்கு கொடுங்க, இந்த காசு அந்த யார் மேலே ட்ராயிக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். பேங்க் என்ன பண்ணோன்னா ஒரு சிம்பிள் சார்ஜ், ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு ₹1,00,000 கொடுக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு ₹1,00,000 கொடுத்துட்டு அந்த ₹1,00,000 2 மாதமோ இல்லை 3 மாதமோ விட்டுட்டு ட்ராயிக்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. Sets in bills in sets. When the drawer and payee of a bill are located in different places, there are chances of closing the bills in transition. To avoid this inconvenience, bills are drawn in sets. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொரியர் பண்ணுவாங்க, இல்லை போஸ்ட் பண்ணுவாங்க பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. இப்போ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது சில பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை சேராமவே போயிடும், யாருக்கு அட்ரஸிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செட் ஆஃப் பில்ஸை அனுப்புவாங்க. ஒரு 2 பில்லோ 3 பில்லோ செப்பரேட் கொரியர்ஸில் அனுப்புவாங்க. இப்படி அனுப்புறதால அட்லீஸ்ட் ஒரு 3 பில் அனுப்புனோம்னா அதில் ஒரு பில்லாவது போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் 3 பில்லாக அனுப்புவாங்க. This ensures at least one part is transmitted safely in the drawer.
அது ரீசன் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது போய் அவங்ககிட்ட சேரணும். ஈச் பார்ட் இஸ் நம்பர்ட். இப்போ ஒரு 3 செட்டா 3 செட்டா அனுப்பிச்சாங்கன்னா, அத நம்பர் பண்ணி அனுப்புவாங்க. பேஜ் நம்பர் மாரி. செட் 1, செட் 2, செட் 3ல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு நம்பர் போட்டு அனுப்புவாங்க. ஆல் த பார்ட்ஸ் ஆர் சைன்ட் பை த ட்ராயர். இத யாரு உருவாக்குறாங்களோ, அவங்க அத கிளீனா சைன் பண்ணியிருக்கணும். அப்பதான் அது செல்லுபடியாகும். The part accepted is a bill in itself and other parts become invalid. இப்போ நீங்க 3 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அனுப்புனீங்கன்னா, அதுல ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வேலிடா இருக்கும். ஸோ அவர் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச டிரான்சாக்ட் பண்ணிக்கினாரு, அதோடைய குடுத்துட்டு காசு வாங்கிக்கிட்டாருன்னா, மீதி 2 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உதவாம போயிடும். இப்போ அவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கிடைச்சுச்சு அப்படின்னா, அவர் அந்த ஒண்ணே ஒண்ணு காசு குடுத்து வாங்கிக்கலாம். மீதி 2 வேற யாருக்காவது போய் சேர்ந்தாலும் அது மிஸ்யூஸ் ஆகாது. இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உடைய ஒரு சாம்பிள். இங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காசு குடுக்கணுன்றது ரூ. 4,00,000 கிளீனா எழுதியிருக்காங்க. இங்க டேட் வெரி கிளியரா எழுதியிருக்காங்க. 2 months after date, pay to me or my order the sum of rupees 4 lakh only for value received. அதாவது எவ்வளோ காசு குடுக்கணும், எத்தனை நாளைக்கு அப்புறம் குடுக்கணுன்றத கிளீனா எழுதிக்கலாம். இப்போ இங்க 2 மந்த்ஸ்ன்னு எழுதிக்கிறது, இப்போ ட்ராயருக்கு 1 மந்த்லயே வேணும்னா இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச அவர் பேங்க்ல குடுத்துட்டு அவரு ஒரு ரூ. 4,00,000 ஒரு சார்ஜஸ் பே பண்ணிட்டு ரூ. 4,00,000 வாங்கிக்கலாம். மீதி காசு இந்த இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுட்டு பேங்க்காரங்க ட்ராயர் கிட்ட காசு வாங்கிக்குவாங்க. இங்க ஸ்டாம்ப்பு அடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ட்ராயர்ஸ் நேம். இது ட்ராயர்ஸ் நேமு, அவருடைய அட்ரஸ், அவர் இங்க சைன் பண்ணியிருக்கணும். இங்க அக்செப்டருடைய நேமு, அட்ரஸ், அவரும் இங்க சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அப்பதான் இதெல்லாம் வேலிடா கன்சிடர் பண்ணுவாங்க. நாமளா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரை பண்றோம்னா, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு ரூ. 50,00,000 குடுக்கணும்னு எழுதிட்டோம்னா, அது வேல்யூ ஆகாது. அது யார் குடுக்கணுமோ நம்மளுக்கு அவரும் சைன் பண்ணியிருக்கணும். அப்பதான் இது வேலிடா இருக்கும். So we come to the end of session. Thank you for listening.